பயிற்சியை விட்டீங்கன்னா உங்களாலேயே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மைண்ட் இஷ்டத்துக்கு செயல்படும். 72,000 தாட்ஸ்ன்றது சின்ன விஷயம் கிடையாது. எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க தெரியுமா? இன்னும் எத்தனை ஜென்மம் எடுப்பீங்க தெரியுமா? இந்த ஜென்மத்துல வரக்கூடிய கைவலி, கால் வலி, நெஞ்சு வலியிலேயே தாங்கிக்க மாட்டீங்க. இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்கும்போது எத்தனை வலியை தாங்கிட்டு இருக்கீங்க? புரியுதா புரியல? நான் சொல்றது புரியுதா புரியல உங்களுக்கு? தயவு செஞ்சு அதனால புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சு கேட்டுக்கிறேன். இந்த வாழ்க்கைய உண்மைன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க. முடிஞ்சு போச்சு. ஞான நிலைன்றது என்ன தெரியுமா? பைத்தியக்காரத்தன்மை தான் ஞான நிலையை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஞான நிலை என்பது பைத்தியக்கார நிலைதானே தவிர வேறொன்றும் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எப்படி இருக்கணும் பைத்தியக்காரத்தன்மையா? இறைவன் மேல பைத்தியக்காரத்தன்மையோடு இருக்கணும். இறைவன் மேல பைத்தியக்காரத்தன்மையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கவே நடக்காது. 100% நடக்காது. ரோட்ல போறீங்க, பஸ்ஸே இல்லாத ரோட்ல கூட போய் 100% நம்பிக்கையோட இறைவன் என்னை காப்பாத்துவாரு நீங்க நின்னீங்கன்னா இறைவனே பஸ் ரூபத்துல வந்து காப்பாத்திடுவாரு. உண்மை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாமே அணுக்களின் சேர்க்கை தான். அவங்களுக்கு பஸ்ஸா மாற தெரியாதா? எத்தனையோ பேருக்கு சித்தர்கள் குழந்தைகள் ரூபத்திலையும், மயில் ரூபத்திலையும், பள்ளிகள் ரூபத்திலையும், இன்னும் விலங்குகள் ரூபத்திலையும் பல ரூபங்கள்ல காட்சி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க இதை எல்லாத்தையும் எப்படி நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஏதோ கட்டுக்கதைகள் போல. உங்களுக்கு உலக மயக்கம் கண்ணை மறைக்குதுங்க. உலக மாயை உங்கள் அனைவரின் கண்களையும் மறைக்கிறது. இதுதான் உண்மை. எது மாயை? நம்ம ஏதோ ஒரு ஸ்டைலிஷான ஒரு டெக்னாலஜியான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் போல, நம்ம ஏதோ ஒரு வேற லெவல்ல இருக்கும் போல, நம்மளாம் ஏதோ உயர்ந்த ஒரு நம்ம மனித பிறவினாவே ஒரு ஸ்டைலிஷான, ஒரு பாலிஷான, ஒரு போல்டான அப்படிலாம் நினைச்சுட்டு இருக்கீங்க. நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச காலமா. உண்மை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம், எத்தனை பேரை மரியாதை இல்லாம பேசியிருக்கோம், எத்தனை பேரை காயப்படுத்திருக்கோம், எத்தனை பேரை கஷ்டப்படுத்திருக்கோம், எத்தனை பேரை துன்பப்படுத்திருக்கோம், அத்தனையும் மன்னிப்பு கேட்டேன். லிட்டரலா காலெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். என்னமோ நான் அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாரும் மிரண்டுட்டாங்க. என்ன இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னு எல்லாரும் மிரண்டாங்க. நான் மன்னிப்பு கேட்டப்ப கெட்ட வார்த்தையில மெசேஜ். என் கூட இருந்தவங்களுக்கு கண்டபடி கெட்ட வார்த்தையில மெசேஜ். அறியாமையில பண்ணிட்டோம், வாய்ப்பு இருக்கு, ஒரே உயிர் தான், மிஸ் பண்ணா மாட்டிப்பாங்க. போய் தப்பிக்கணுமா தப்பிக்க கூடாதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இப்பிறவி போய் எப்பிறவி வாய்க்குமோன்றாங்க. இப்பிறவி போய் எப்பிறவி வாய்க்குமோ, மாட்டிப்பீங்க. தெரியவே தெரியாது எங்க டிராப் இருக்குன்றது உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களை பயமுறுத்துறனே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இதோட சீரியஸ்னஸ் தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகள் மிகப்பெரியதாக இருக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கை இருக்கும் போதே அதை மிக புத்திசாலித்தனமாக இந்த உயிரும் இந்த உடலும் கொடுக்கப்பட்டது ஒரே காரணத்துக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கணும். 24 மணி நேரம் நீங்க ஒரே நிலையில தான் இருக்கணும். யோக நிலையில, பயிற்சி நிலையில, தவ நிலையில இருந்து முக்தி அடைகிறதுக்காக மட்டும்தான் இந்த பாடி. இந்த பாடி அப்ப வேற என்ன பண்றீங்க? வீட்டு வேலை பாக்குறீங்க, சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, மற்ற வேலைகள் பாக்குறீங்க, இதை பண்றீங்க, அதை பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ போன வீடியோவோட அடுத்த கட்டம் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப ஏன் மெயினா அந்த மாதிரி வீடியோல நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, கிளாஸ் வீடியோவை பேசினதவே திருப்பி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, அந்த வீடியோலாம் நீங்க அதுலயே பாத்துட்டீங்கன்னா அடுத்த கட்டம் நீங்க ஈஸியா போய் மற்ற விஷயங்கள் புரிய வைக்க முடியும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப என்னன்னா, தயவு செய்து எல்லா வீடியோவும் முன்னாடி மெயினா அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிளாஸ் வீடியோ போட்டேன்னா பாத்துருங்க. ஏன்னா 2 கிளாஸ் 3 கிளாஸ்க்கு போகும்போது மறுபடியும் அதே ஆத்மா, அதே உயிர்னு நிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயம் புதுசா சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா இல்லையா? புதுசா இருந்ததா இல்லையா உங்களுக்கு? சோ அதனால மிஸ் பண்ணாம முன்னாடி வீடியோ எல்லாம் பாத்துருங்க. அப்ப அந்த வகையில போன வீடியோவோட தொடர்ச்சி இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அணுக்களின் சேர்க்கை தான் எல்லா பொருட்களும். அணுக்களுக்குள்ள ஆற்றலை தருவது ஜோதி, அதான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி தான் எல்லா பொருளாவும் மாறி இருக்கு.
அந்த அருட்பெருஞ்சோதி தான் நம்மளோட செல்ஸாவும் மாறி இருக்கு. அந்த அருட்பெருஞ்சோதி தான் நம்மளோட நெற்றிலையும் இருக்கு, புருவ மையத்திலயும் இருக்கு. அந்த அருட்பெருஞ்சோதியோடையே நிலைத்து நின்றுட்டீங்கன்னா வாழ்க்கை சித்திச்சிடும். அவ்வளவுதான் மேட்டர். இது ஒன்றும் பெருசா ஒண்ணுமே கிடையாது. விஷயம் என்னன்னா, இது ஒரு பசில் கேம். இந்த பசிலை எப்படி சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. மேஸ் ரன்னர்னு ஒரு கேம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வந்துகிட்டே இருக்கும் பசில், அடுத்தடுத்து எங்க வெளில போறதுன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, அதை பிடிச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அந்த மாதிரி இந்த உடம்பில் மாட்டிக்கொண்ட ஆத்மாவை நவதுவாரங்கள் வழியாக, எந்த துவாரம் வழியா சராசரி மனிதனுக்கு நான் சொல்றது வெளியேறுச்சுன்னா அடுத்த பிறவி என்பது உண்டு. அந்த ஆத்மா என்பது உச்சியின் வழியே வெளியேறினால் அடுத்த பிறவி என்பது இல்லை. அவ்வளவுதான் கான்செப்ட். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? அப்ப இந்த பசில சால்வ் பண்றது எப்படி சால்வ் பண்ணும்? ஆத்மாவை துரியத்திலிருந்து வெளியே பிரித்து விட்டால் முடிஞ்சு, அவ்வளவுதான். சரி, அப்ப கூடு விட்டு கூடு பாயிறது எப்படி பிரிக்கிறது? அதுவும் இதே வழிதானா? இந்த வழி வேற வழி, அதுக்கு வேற வழி இருக்கு. எல்லாமே பாயிண்ட்ஸ் தாங்க, எல்லாமே வாயில்கள் தாங்க, எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். எந்த பாயிண்ட தொட்டா என்ன நடக்கும்ன்றதுதான் ஞானம். அது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். அதை பத்தி அது எங்க சொல்லி தராங்க? எவனும் சொல்லி தரது இல்லை. அதான் படியாத படிப்புங்கிறார் வள்ளலார். அது எங்க இருக்கு? கண்ணை மூடி உள்ள பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பாடியிலே இருந்தீங்க, இவ்வளவு நாள் இந்த பாடி தெரியும். அப்புறம் கண்ணை மூடி விழிப்புணர்வுல இருந்தீங்கன்னா உள்ள போனீங்கன்னா இன்னொரு பாடி இருக்கு, அது தெரியும். அப்புறம் கண்ணை மூடி விழிப்புணர்வுல இருந்தீங்கன்னா காரண சரீரம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியும். அங்க போனீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். உங்க பாடி எப்படி இயங்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பண்ணுது, பல வேலைகள் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த படிப்புக்கு மட்டும்தான் இதை நான் பண்ணணுமா? இந்த படிப்பு தான் மெயினான படிப்பு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் காசு பணம் தேவைன்னு இப்ப ஒரு செகண்ட் போட்டு எனக்காக நீங்க நினைச்சு பாக்குறீங்க, ஒரு செகண்ட் எனக்காக டக்குன்னு இந்த செகண்ட் செத்துட்டீங்கன்னு வச்சுப்போம், என்னையும் சேர்த்துதான். இந்த செகண்ட் இப்படி உயிர் போகுதுங்க, கொரோனாவோ டிவியோ வைரஸோ ஏதோ ஒண்ணு போயிருச்சுன்னு வச்சுப்போம். நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். உங்க உடலை விட்டு அப்படியே ஆத்மா வெளியேறதா ஃபீல் பண்ணுங்க. ஆத்மா இல்லைன்றீங்களா? அப்படியே அந்த ஆத்மா வெளியேறுது. ஆத்மா வெளியேறும் போது உங்க பாடியை பாக்குறீங்க. அந்த பாடியை பார்க்கும் போது உங்களுக்கு ஒண்ணு தெரிய வருது, இவ்வளவு நாள் அப்ப அது நான் இல்லையா அப்படின்றது தெரிய வருது. அப்ப நான் யாரு அப்படின்னு பார்த்தா காத்தோட காத்தா ஒளியின் ரூபமா கரைஞ்சிருக்கீங்க, பறந்துகிட்டு இருக்கீங்க காத்துல. இப்ப என்ன பண்றாங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம பாடியை சுத்துறீங்க, வீட்டை சுத்துறீங்க, அங்க போறீங்க இங்க போறீங்க, எல்லாரும் கூட நினைச்சு அழுகுறாங்க. அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் பண்றாங்க. பாத்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்து என்னடா நடக்குது, பெரிய கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்க, நான் உயிரோட தான் இருக்கேன், அது தெரியாது. அப்ப வரைக்கும் நீங்க ஆன்மான்னு உணரவே மாட்டீங்க. அது உணர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். 24 மணி நேரம் 48 மணி நேரம் கழிச்சிடலாம் ஒரு பேய் ஒரு ஆன்மா தன் ஆன்மான்னு உணர்ந்து இருக்கு. அப்பதான் பாப்பீங்க இந்த புவியீர்ப்பு விசை உங்களை இழுத்து வச்சிருக்கோம். அப்பயும் எங்க வேணாலும் பூமிக்குள்ளேயே சுத்தலாம், பூமியை தாண்டி போக முடியாது. உங்க ஆத்மா நவதுவாரங்கள் வழியாக சராசரி மனிதனுக்கு நடக்கிற சாவு மாதிரி நடந்து, துர்மரணமோ இல்ல இயற்கை மரணமோ நடந்து, காது வழியாவோ மற்ற இடங்கள் எந்த நவதுவாரத்து வழியா வெளில போச்சுனாலும், ஆன்மா வெளியேறிச்சுனாலும் அடுத்த பிறவி என்பது உண்டு. அப்ப என்ன பண்ணும்? பூமியிலேயே உங்க ஆத்மா சுத்திட்டு இருக்கும் அடுத்த பாடி கிடைக்கிறதுக்காக. அது எத்தனை வருஷம் வேணாலும் ஆகலாம். ஓஷோலாம் 500 வருஷம் வெயிட் பண்ணாரு பாடி கிடைக்கிறதுக்கு. புத்தர் பல ஆண்டு காலம். நம்மளாம் கிடைக்காம கூட போகலாம், அவ்வளவு பாவம் பண்ணியிருந்தா அதை பொறுத்தது தான். டீகிரேட் ஆகலாம், பண்ணி பேய் பிசாசம் கூட போகலாம், ஆவியல் உலகத்துல அடைக்கப்படலாம். அப்ப என்னன்னா இதெல்லாம் கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க இந்த ஒரு வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கை முடிஞ்சதுன்னா நிச்சயமா உங்களால கரை தேடவே முடியாது. யாருமே இன்னைக்கு உண்மையை சொல்லித்தர காலில் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? பண்ணதெல்லாம் போதும். உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறது நான் ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து சொல்லி கொடுக்குற பயிற்சியை உருப்படியா பண்ணி தொலைங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். பயிற்சியை விட்டீங்கன்னா உங்களாலேயே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மைண்ட் இஷ்டத்துக்கு செயல்படும். 72,000 தாட்ஸ்ன்றது சின்ன விஷயம் கிடையாது. எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க தெரியுமா? இன்னும் எத்தனை ஜென்மம் எடுப்பீங்க தெரியுமா? இந்த ஜென்மத்துல வரக்கூடிய கை வலி, கால் வலி, நெஞ்சு வலி இதையே தாங்கிக்க மாட்டீங்க. இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்கும்போது எத்தனை வலியை தாங்கிப்பீங்க நீங்க? புரியுதா புரியலையா? நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? தயவு செஞ்சு அதனால புரிஞ்சுக்கங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட நடிச்சு 10 பைசா பிரயோஜனம் கூட கிடையாது. இன்னைக்கே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போய் உட்கார்ந்தனால எங்கேயோ காட்டுக்குள்ள போய் உட்காந்துப்பேன். என்னைக்கோ கிளம்பி போனவன் தான். என் வீட்டுல இருக்கிறவங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும்.
நீங்க வாழ்க்கையில இது உண்மை நம்பிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க, ஏமாந்துருவீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். முட்டா எந்த லூசு பையனாவது இப்படி உட்காந்து பண்ணுவோம். நாங்க ஃப்ரீ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் ஒதுக்கி உட்காந்து கிளாஸ் எடுத்து இதுதான் உண்மை நம்புங்க. உங்களை நம்ப வச்சு எனக்கு என்ன நடக்க போகுது அதை யோசிக்கணும்ல. அப்படியே வெளில போறீங்க, வெளில போனா வாவியல் உலகத்துல எங்கேயுமே போக முடியாம மாட்டிட்டு தவிக்கிறீங்க, பாடியும் கிடைக்காம அலையிறீங்க. அப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது டெய்லி அழுகுறலா கேட்கும், கீச்சு கிரீச்சுன்னு அந்த கிரீப்பி சவுண்ட்ஸ், எரிச்சலான அந்த வைப்ரேஷன், அந்த ஃபீல், அந்த ஸ்மெல்லு, அதுவே ஒரு எரிச்சலோட திரிவீங்க. அது 24 மணி நேரம் அவஸ்தை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எவ்ரிதிங் கவுண்ட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் கவுண்ட்ஸ், ஸ்டில் கவுண்டிங். மிஸ் ஆனீங்கன்னா முடிஞ்சீங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த உயிர் இருக்கும் போதே உடம்பாரடியின் உயிராரடிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்தபின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன் திருமூலர் சொன்னது போல, நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் அமர்ந்த இடம் அவர் திருமூலர் சொன்னது போல, உச்சிக்கு கீழடிய அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியுதடி வாழைப்பெண்ணின் வள்ளலார் சொன்னது போல, சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை சித்தத்தின் உள்ளே காணு ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சாமிகள் எங்க அப்பா சொன்னது போல, ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் சொன்ன அனைத்து சித்தர்களும் சொன்னதுதான். நீங்க புடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இங்கேயே இருந்துட்டீங்கன்னா பொழைக்கி நீங்க வாழ்ற வாழ்க்கை எப்பயுமே நீங்க தவத்திலேயே தான் இருக்கணும். கவனம் எப்போதும் இங்கேயே இருக்க வேண்டும். தலைவலிக்கும், போக போக சரியாயிரும், பயந்துடாதீங்க. ஹீட் ஏறும், ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கும், மோசனா போகும், பயப்பட வேண்டாம். எல்லாம் ஹீட்டு தான் காரணம். கழிவு வெளியேறும். இனிமேல் கழிவு வெளியேறினா நல்லதுக்கு தான். கிளியரா? தலைவலிக்கும், போக போக சரியாயிரும். மிக்ரைன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். அதுக்கு டெக்னிக்கே சொல்லி தந்துடுறேன், அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப ஹீட் ஏறுது, ஒருத்தருக்கெல்லாம் வந்து சில்லுமூக்கு உடஞ்சு ரத்தம் வந்து மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வராது, பயந்துடுறீங்க. சில்லுமூக்கு உடஞ்சு அந்த ஹீட்டு தாங்க முடியாம தான் ரத்தம் வரும். அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஹீட்டு தான் காரணமா இருக்கும். இந்த பயிற்சி உடலுக்கு தீங்கு செய்யவே செய்யாது. எந்த பயிற்சி மட்டும் இல்ல, எந்த யோக பயிற்சியுமே இன்டென்ஸான சாதனாஸ் மட்டும் பண்ணாதீங்க. அதனாலதான் உங்களுக்கு இது பார்க்கிறதுலே சிம்பிளான பயிற்சி, ஆனா இருக்கிறதுலே உயர்ந்த பயிற்சி. அமர்ந்த நிலையில் அமர்ந்த இடத்தில் அப்படியே பார். தட்சிணாமூர்த்தி உபதேசம், சரிங்களா? பரஞ்சோதி மகான், வேதாத்ரி மகரிஷி, வள்ளலார், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உயர்ந்த யோகிகள் மகான்கள் இவங்கெல்லாம் சொல்லி, மகாவதார் பாபாஜி, லகரி மகாசாயர், யோகானந்த பரமஹம்சர், ஷீரடி சாய்பாபா, இந்த மாதிரி உயர்ந்த யோகிகள் உபதேசங்கள் பண்ணதோட மொத்த சாராம்சத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். அதனால யோசிக்கவே வேண்டாம், பயிற்சி மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இந்த வாழ்க்கைக்கு வேணுங்கிறது உடனே கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா கர்மா வெளியேறும். கர்மா வெளியேறதுக்கு உண்டான அடையாளமே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பழைய பேலன்ஸ் எல்லாம் அழிஞ்சுதான் புது கிரெடிட்ஸ் வரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? பழைய பேலன்ஸ் எல்லாம் ஜீரோக்கு போய் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிதான் மறுபடியும் கிரெடிட்ஸ்ன்றதே வரும். ஏன்னா குப்பையில மறுபடியும் புண்ணியம் செஞ்சுச்சுன்னா அதுவும் குப்பையாயிரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அப்ப அவஸ்தைப்படுவீங்க கொஞ்ச நாள். அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி புடிச்சு இருந்துட்டீங்க அப்படின்னா கிளியர். அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிப்பார் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது எப்படிப்பா நானும் சாமியார் ஆயிடுவேன் அப்படிலாம் நினைக்காது. உங்க ஃபீல்டுலயே பெரிய ஆள் ஆயிருவீங்க. நீங்க எதற்காக படைக்கப்பட்டீர்களோ உங்களது பர்பஸ் நிறைவேறும். கிளியரா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அந்த தெளிவு தான் சுய சிந்தனை, செல்ஃப் ரியலைசேஷன். நான் எதுக்கு வந்திருக்கேன், என் வேலை என்னன்னு தன்னை உணர்த்துறதுக்கு பேர் தாங்க செல்ஃப் ரியலைசேஷன். அவ்வளவுதாங்க. நான் எதுவும் இல்லைன்னு உணர்றது செல்ஃப் ரியலைசேஷன் தான். நான் எதுவும் இல்லைன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப இங்க எனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன இங்க கிணறு வெட்டுற வேலையான்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப எதுக்கு இங்க படைக்கப்பட்டிருக்கேன்னு பார்த்தா, அப்ப மகாவிஷ்ணு உணர்ந்துட்டான். உணர்ந்தானா உணரலையா, சரி உணர்ந்தானே வச்சுப்போமே, கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு டயலாக், அதனால வச்சுப்போம். உணர்ந்துட்டான். உணர்ந்ததுனால அடுத்து என்னோட வேலை எது? நான் படைக்கப்பட்டதே போதிக்கிறதுக்கு தான். இப்படி திரும்பிடுச்சு என் லைஃப். இப்ப நீங்க உணர்ந்துருவீங்க. உணர்ந்தோடனே நீங்க எப்படி மாறுவீங்க? எல்லாரும் சாமியார் அவசியம் இல்லை. நான் சாமியாரும் இல்லை, நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கேன். அதனால உங்க ஃபீல்டுலயே ஞானம் வந்துடும். ஃபீல்டவே தவமா பண்ணுங்க, தொழிலவே தவமா பண்ணுங்க. மிஷின் தைக்கும் போதே அதவே தவமா பண்ணுங்க. ஃபுல் போக்கஸோட பண்ணுங்க. புருவ மத்தியத்துல கவனத்தை வச்சுட்டே பண்ணுங்க. கார் ஓட்டும் போதே தவமா பண்ணுங்க. வாழ்க்கையே தவமா மாறிடும். சாப்பிட்டாலும் கவனம் வைங்க, தூங்கினாலும் கவனம் வைங்க, முழிச்சாலும் கவனம் வைங்க, குளிச்சாலும் கவனம் வைங்க, நடந்தாலும் நின்னாலும் போனாலும் கப்பல்ல போனாலும் சவுண்டு கேட்டாலும் குண்டு வெடிச்சாலும் எல்லாத்தையும் இங்கேயே வாங்குங்க. ஸ்மெல் பண்றது இங்கேயே உள்வாங்க. எல்லாமே இங்கேதான் இருக்கு. எல்லாமே இங்கேதான் இருக்கு. தலைவலிக்கும் குளிர்ச்சியான ஐட்டம் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீட் கண்ட்ரோல் ஆயிடும். ஓகேவா? மேட்ரு அவ்வளவுதான். மேட்ரு என்னன்னா குளிர்ச்சியான ஐட்டம் மோர், இளநீர், அது போக ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கிறது. சோப்பு போடலன்னா கூட தண்ணியாவது ஃபுல் உடம்புக்கு ஊத்திருங்க.
கால்ல இருந்து ஊத்திட்டு அப்புறம் தான் தலைக்கு போகணும், தலையில இருந்து காலுக்கு போக கூடாது, அப்பதான் ஹீட் வெளியேறும். முடிஞ்சா பஞ்சகற்ப குளியல் பொடின்னு சித்தா வினோத் கிட்ட கேளுங்க, கொடுப்பாரு. அதை பாத்தீங்கன்னா பசும்பால்ல கலந்து உடம்புல போட்டுக்கிட்டீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படி இருக்கும். வள்ளலாரே சொன்ன மெத்தடு பஞ்சகற்ப குளியல் பொடி. பஞ்சகற்பம் 5 கற்பங்கள். கற்பம்னா என்ன? அது பல வேலை பண்ணும் உடம்புல. வெளி உடம்புக்கும் சொல்லி இருக்கிறாரு, உள்ளுடம்புக்கு என்ன? ஞான மூலிகை, காயகல்ப மருந்து, கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுகை, புளியாரை, அப்படி இல்லாட்டினா பொன்னாங்கண்ணி, இதுல சேர்த்து சாப்பிடும் போது அப்படி ஒரு தேக சுத்தி நடக்கும். மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லிடலாமா? டக்குன்னு மைண்ட்ல வருது, டக்குன்னு சொல்றேன், புடிச்சுக்கோங்க. சொல்றேன். இந்த மாதிரியான ஞான மொழியை சாப்பிடும்போது என்ன நடக்கும்னு சொல்லி இவ்வளவு நாள் எனக்கே பல கேள்வி இருந்தது. நமக்கு பதில்கள் நிறைய தெரியும், புதுசா பதில் கிடைக்கதான் இன்ட்ரெஸ்ட். ஞானம்ன்றது என்னன்னு பாருங்க. ஒரு கேள்விக்கு தெரிஞ்ச பதில சொன்னா நாலேஜ், புதுசா ஒரு பதில் வந்ததுன்னா ஞானம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அப்போ இந்த காயகல்ப மூலிகைக்கு என்னெல்லாம் பண்ணுன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் இது வேற என்ன பண்ணுன்னு யோசிக்கும். புதுசா பதில் 100 பதில் 1000 பதில் வருது. அப்ப இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த செகண்ட் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மருந்தை சாப்பிட்டு கொண்டு வரும்போது ஸ்ட்ரைட்டா அவர் மெசேஜ் தான். நம்புங்க, தயவு செஞ்சு நம்புங்க. உங்களுடைய மூளையில் உள்ள வெளிப்பகுதிகள் உரிய ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம். அந்த செல்கள் உரிய ஆரம்பித்து சுத்த உஷ்ணத்தினால் அது அனைத்தும் அருளாக, அணுக்களின் சேர்க்கையான அருளாக, பிளஸிங்ஸாக மாற்றப்படும்ங்கிறார். அதனால தயவு செஞ்சு இது பிசினஸ் பண்றதுக்கு இந்த மூலிகை பொடி எல்லாம் சொல்ல, இதெல்லாம் வெளியிலேயே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஹால்பால், ஒரு பேராசிட்டமாலுக்கு அவ்வளவு விளம்பரம் பண்றாங்க. அலோபதி மெடிசனுக்கு எங்க அப்பா சாகா மருந்துன்னு வச்சிருக்கிறாரு. எப்படி? சாகா மருந்து. அதுக்கு பேரு காயகல்பம். காயம்னா என்ன? புண்ணுன்னு நினைக்கிறீங்களா? உடல். காயம் என்றால் பாடின்னு அர்த்தம். கல்பம் என்றால் அழியாமல் பாதுகாப்பது. அப்ப காயகல்பம்னா இந்த உடலை அழியாமல் பாதுகாக்கும் கலைக்கு பெயர் காயகல்ப கலை. அவ்வளவுதான். எத்தனை புரிஞ்சு? சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 2 விஷயம் தான். இதுக்கப்புறம் ஜாலியா வாழணும். இதுக்கப்புறம் அதுக்கு ஒரே டெக்னிக் போன வீடியோல சொல்லிட்டு நான் ஞாபகப்படுத்துறேன். வாழ்க்கையை கனவா பாருங்க, வலி காணாம போயிடும். மறுபடியும் அந்த வீடியோ கிளியரா பாருங்க, கிளியரா பேசிருக்கேன். அதுல அடுத்த மேட்டருக்கு போயிருவோம். மறுபடியும் அங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வாழ்க்கையை கனவா பாருங்க, வலி என்பது போயிடும். அடுத்து மெயினா என்ன பண்ணணும்? அப்ப இந்த அழுத மேட்ரு அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வர்றது. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் தப்பு பண்றீங்களோ அப்பெல்லாம் அழுது மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிச்சுவாரு. அடிக்கடி மன்னிக்கக்கூடிய குணம் முடிஞ்ச அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிடாதீங்க. அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க மாட்டாங்க. அதே மாதிரி குருமார்கள் கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுறாதீங்க. கேட்டா கொடுத்துருவாங்க. அவங்க பிரச்சனையே அதான். கொடுத்தா நீங்க தான் அனுபவிக்கணும். அதை வச்சு பிரச்சனையே அதான். என்னதான்டா பண்ண சொல்ற? அப்ப என்ன கேளுங்க. நேக்கா கேட்கணும். எப்படி நேக்கா கேட்கணும்? வடிவேலு மாதிரி கேட்கணும். எப்படி வடிவேலு மாதிரி கேட்கணும்? தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை, தாங்களே மிக சிறந்த சட்டம் எதுவோ அதில் சிறந்த சட்டத்தை தேர்ந்தெடுத்து நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், ஒரு ஆணர்ன்ற மாதிரி சரணாகதி அடைந்து, குருவே தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை, பிரம்மத்தை அறிந்தவர் நீங்கள், உணர்ந்தவர் நீங்கள், சகல வியாபியாக இருப்பவர் நீங்கள், சர்வ வல்லமை படைத்தவர் நீங்கள், என்னை இந்த நேரத்திற்கு என்னை பேச சொல்பவரும் நீங்கள், அந்த பரபிரமமாக பரம்பொருளாக இருந்து அருள் புரிவரும் நீங்கள், என்னை இயக்குபவரும் நீங்கள், சதா சர்வகாலமும் எனது நினைப்பிலேயே இருப்பவரும் நீங்கள், என்னை இயக்கி கொண்டு வருபவர் நீங்கள், எல்லாமே நீங்களாக இருக்கும்போது எனக்கு என்ன வேண்டும் என்று என்னை விட உங்களுக்கு தானே நன்றாக தெரியும். நான் கேட்டா கூட கம்மியா கேட்டுறேன். நீங்க பெஸ்டா கொடுங்க குருவே. ஒரு நல்ல குருன்றதை தயவு செஞ்சு ப்ரூவ் பண்ணுங்க. எனக்கு பெட்டரா கொடுங்கன்னு கேட்டு உட்காந்துங்க. வேற லெவல்ல கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு நான் கேட்டதெல்லாம் இப்படித்தான் கேட்டேன். எல்லா ரகசியத்தையும் சொல்லி தரேன்ப்பா. நீங்க எல்லாம் உண்மையாவே லக்கிப்பா. நல்லா இருங்கப்பா. தயவு செஞ்சு கத்துங்க. வள்ளலாருக்கு மேலேயே நான் பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. 3 ரூபா அருப்பால வச்சிருக்கிறாரு மொத்த ரகசியத்தை. வெறும் 3 ரூபா வாங்கி படிச்சா மொத்தமும் இருக்கு. வாசி ரகசியம். வாசி என்கிறாய வெண்ணிலாவே, வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவேன்னு கேட்கிறாரு அவர். வாசின்ற அப்படிங்கிற இப்படிங்கிற என்னதான்டா கத்துக்கிட்டீங்க? அப்ப வாசி எப்படி ஓடணுங்கிறாரு. வெளியேயும் சுவாசம் ஓடாமல். என்னது வெளியே சுவாசம் ஓடாம? பயப்படாதீங்க. உள்ளேயும் நிறுத்தாமல். என்னங்க சொல்றீங்க? வெளியேயும் ஓடாமல் உள்ளேயும் நிறுத்தாமல் எப்படி குருவே பண்ற? வள்ளலார் சொல்றாரு, சூட்சமமான உள் சுவாசம் நடக்க வேணும்ங்கிறாரு. அது எப்ப நடக்கும்? ரகசியத்தை சொல்லிடலாமா? பல லட்சம் கோடி ரூபாய் ரகசியத்தை சிம்பிளா சொல்றேன். முடிஞ்சா கேட்ச் பண்ணி மேல வாங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை தாண்டி நீங்க புடிச்சு வர முடியலன்னா கஷ்டம் தான். சொல்லிடலாமா என்ன மேட்டர்னு? உங்களோட மூக்கையும் மூச்சையும் கவனிச்சீங்கன்னா
நீங்க எப்பயும் உடல் மனிதன் மாந்தர்ன்ற நிலைமையில இருப்பீங்க. கொஞ்சம் ஒரு படி உள்ள போய் மனம்ன்றதுல நின்னுட்டீங்கன்னா உங்களுடைய மூச்சையும் சுவாசத்தையும் மனசுலயே ஓட்டலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? புரியல? புரியாம இருக்கிறதே நல்லது. இதுவே மிகப்பெரிய ரகசியம். யோசிங்க, என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னான்னு யோசிங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எனக்கு முடிச்சுவாங்க. அதனால மிகப்பெரிய ரகசியத்தையே ரிவீல் பண்ணிட்டேன். மூச்சாக போய் இது எந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு புரியும் அப்படின்னா, நல்ல ஒரு லெவல் நல்ல பிராக்டிஸ் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். அடுத்து எங்க போறதுன்னே தெரியாது. அப்ப இப்படிதான் பண்ணணும். இப்படி பண்ணும்போது அந்த உள் சுவாசம் வாசி யோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். வாசி யோகத்தின் இன்னொரு பெயர் தான் பரம்பொருள் யோகம். போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். மொத்த இதோட நக்ஷல் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங். என்கிட்ட கொடுத்து பண்றீங்க பண்ணல, அது ரெண்டாவது. உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களுக்காவது கொடுங்க. ஏன் கொடுக்கணும்? முடியாதவங்க என்கிட்ட கொடுங்க, நான் பண்றேன். முடிஞ்சவங்க உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கே தான் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? உங்க கையால கொடுங்க. அந்த ஃபீலை உணருங்க. அன்னதானம் என்பது 1 மணி நேரம் நீங்க தவம் பண்ணி கர்மாவை அழிக்கிறது ஒண்ணுதான். நீங்க ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ஒண்ணு. அதுக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பேசாம உட்காந்துக்கலாம். உட்காருங்க, யார் வேணாங்கிற? வள்ளலாரே சொல்லிட்டாரு, நான் சொல்றேன். சாப்பாடு ஆனா எப்படி உட்காரணும், அங்கதான் மேட்டர் இருக்கு. பாருங்க, நீங்க எல்லாம் இங்கதான் மாட்டிக்கிறீங்க. சில குருமார்கள் சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு போயிடுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இக்கு என்னன்றதை சொல்லணும். அப்படி இல்லாட்டினா அதவே ஃபாலோ பண்ணி தப்பா போயிடுவீங்க. நம்ம இந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த வெளித்தோல் உரிந்து அருளாக மாறிவிட்டால் 1000 தாமரை மலர் என்கின்ற அந்த தாமரைனா தாமரை கிடையாது, தாமரை மாறி மலரும். அதுக்கு பேர் தான் உள்வளர்ச்சின்றாங்க. அந்த உள்வளர்ச்சி நடத்துவதற்காக மட்டுமே இந்த உடலை எடுத்திருக்கிறோம். எப்படி அந்த உள்வளர்ச்சியை நடத்துறது? அதுக்குதான் இப்ப இந்த பயிற்சியை சொல்லி கொடுக்க போறேன். இது என்ன பண்ணும்? சுவிட்ச் போட்டா லைட் தெரியும்ல, அந்த மாதிரி இந்த பயிற்சி பண்ணா ஜோதி தெரியும். அவ்வளவுதான் மேட்டர். கிளியரா? இந்த பயிற்சி விடாம பண்ணீங்கன்னா இந்த குழந்தை வளர்ந்துகிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குழந்தை உங்க கையை பிடிச்சிக்கணும். நீ கழட்டினது பூரா போதே நீங்க என் கையை பிடின்னு சொல்லி அது கூட்டு போயிருங்க. நீ புடுங்கினது பூராமே தேவையில்லாத அணினா இது நாள் வரைக்கும் என்னை வளர்த்து எடுத்துட்டு வந்துட்ட, நீ சந்தோஷம் புண்ணியமா போ, இதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டு போறேன்னு கூட்டு போயிடறாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? சோ மேட்டர் ரொம்ப சிம்பிள். பயிற்சி என்பது உயர்ந்த நிலை அடைவதற்காக. அன்னதானம்ன்றது எதுக்காக? கர்மாவை சீக்கிரம் கழிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு உயிர் நல்லா இருக்குதுன்றது நல்லதுதானே, பண்ணிட்டு போவோம், நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. அதுக்கப்புறம் என்ன? எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு காட்டணும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட அன்பு தாங்க எல்லாத்துக்கும் பேச. அன்பு வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். இப்ப என்னன்னா, அறியாமைன்னு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனை. எனக்கு அறியாமைன்னா என்ன? இக்னோரன்ஸ்னா என்ன? எனக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னு அர்த்தம். அது இருக்கிறதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா, எதை பண்ணணும்னு தெரியல, எங்க பண்ணணும்னு தெரியல, எப்ப பண்ணணும்னு தெரியல, யாரை கூப்பிடணும்னு தெரியல, எதுக்கு கூப்பிடணும்னு தெரியல, எப்படி கூப்பிடணும்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, எப்படி போகணும்னு தெரியல, எதுக்காக போகணும்னு தெரியல, எதை கேட்கணும்னு தெரியல, ஏன் கேட்கணும்னு தெரியல, எப்படி கேட்கணும்னு தெரியல. இத்தனை பிரச்சனை என்னன்னே தெரியல. அதான் பிரச்சனை. சோ இதுக்கப்புறம் எப்படி கேட்கணும்னு தெரியறதுக்கு தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணும்போது உயர்ந்த நிலை போடுவீங்க. இப்ப மணி 4:24 கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 4:30 மறுபடியும் உங்களை இங்க கூப்பிடுவோம். உட்கார்றதுக்கு ஒரு வெள்ளை விரிப்பு, அப்படி இல்லாட்டினா வேற ஏதாவது ஒரு பெட்ஷீட்டும் போடுவேன். உட்கார்ந்து கீழே தான் உட்காரணும். மேல முடியாதவங்க மட்டும்தான் சேர்ல உட்காரணும், மத்தவங்க கீழே தான் உட்காரணும். பயிற்சி சொல்லி தர போறேன். வாழ்க்கையோட மொத்த விஷயமும் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நடக்க இருக்கிறத யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. தடுக்க இருக்கிறத யார் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. நடக்கிறது தான் நடக்கும். இதுதான் உண்மை. அப்ப ஆற்றல்னால என்னால மாத்த முடியாதா? மாத்த முடியும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஏன் மாத்தல? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல அவ்வளவு பவர் இருந்து ஏன் மாத்தல? இன்ஃபினிட்டி வார்ல ஏன் மாத்தல? அந்த ஸ்டோனை வச்சு யோசிங்க. கண்ணு முன்னாடியே உங்களுக்கு என்னங்க, எப்பயுமே வள்ளலார்கிட்ட இருந்து எக்ஸாம்பிள் தான் சொல்லணுமா? கண்ணு எதிர்க்கவே அவெஞ்சர்ஸ் படம் ஓடிட்டு இருக்கீங்க பாருங்க. இயற்கையில கை வச்சா இயற்கையோட சாபத்துக்கு நீங்க ஆளாவீங்க. அந்த வேலையை பண்ணக்கூடாது. அதான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? கர்மாவை மாற்றி அமைக்க போராடாதீங்க. அதனாலதான் பல மகான்கள் யோகிகள் உடம்பு பிரச்சனை வந்தது காரணம் பல பேர் கர்மாவை மாத்தி எழுதுனதுதான். நீங்க போற போக்குல வந்து என்னை மாத்தி விடுன்னு அழுது கத்தி கதறி காலில் விழுந்து வருஷ கணக்குல அவரை அனுபவிக்க வச்சுட்டு போயிருங்க. இப்ப சொல்லுங்க, கடவுள் பெரியவரா குரு பெரியவரா?
வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியார போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. வள்ளலார் சொல்வது போல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடி தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு. எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ₹1 இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன். குருவே சரணம்.